திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. மார்கழி மாதத்தின் 18வது நாளான இன்று 18வது பாடல், திருவெம்பாவையின் 18வது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னாரொளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகியானாய் அழியாய் பெருங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கலல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய். பெண்ணே, திரு அண்ணாமலையாரின் திருவடித்தாமரையை சென்று வணங்குகின்ற தேவர்களின் முடியிலுள்ள இரத்தினங்களின் தொகுதிகள் தாம் ஒளியை இழந்தாற்போல கண்ணிற்கு நிறைந்த சூரியன் தன் ஒளிக்கதிர்களுடன் தோன்றியதனால் இருள் மறைந்திட, நட்சத்திரங்கள் குளிர்ச்சி பொருந்திய ஒளி குன்றி ஒளிந்திட, அப்பொழுதில் பெண்ணாகியும் ஆணாகியும் அழியாகியும் விளங்குகின்ற ஒளி பொருந்திய விண்ணாகவும் மண்ணாகவும் இத்துணைக்கும் வேறுபட்டும் கண்ணால் பருகப்படுகின்ற அமுதமுமாய் இருக்கின்றவனாகிய பெருமானுடைய திருவடியை பாடி இப்புது நீரில் வீழ்ந்து நீர் ஆடுவோமாக என்று அந்த பெண்கள் நீர் ஆடும் பொழுதும் அண்ணாமலையாருடனே பெருமையை பாடி நீர் ஆடுவதாக மணிவாசக பெருந்தகை 18வது திருப்பாடலில் அமைத்திருக்கின்றார். இறைவன் திருவடியை விண்ணோர் பலர் வந்து வணங்குகின்றார்கள். அவர்களின் முடியில் பல்வேறு மணித்தொகைகள் உள்ளன. அவை பெருமானாரின் திருக்கழல் முன்னே பொலிவிழந்து ஒளிமழுங்கி இருண்ட நிலை கொண்டன. பெருமானின் கலலொளி சூரிய ஒளி போல் வெளிப்பட்டு இருளை நீக்குகின்றன. இதனால் விண்மீன்களும் தன் ஒளியையும் பொலிவையும் இழந்தன என்று பெருமானாருடைய அந்த திருவடி கலல் ஒளி தேவர்களுடைய திருமுடியில் இருக்கக்கூடிய அந்த மணிமகுடத்தில் இருக்கக்கூடிய ஒளியை விட பொலிவானதாக இருக்கின்றது என்று இந்த பாடலிலே நமக்கு அறிவுறுத்துகின்றார் மணிவாசக பெருந்தகை. திருச்சிற்றம்பலம்.